சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்று பௌர்ணமி விடியல். இந்த ஆண்டுக்கான கடைசி பௌர்ணமி இன்றுதான். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக மாற்றலாம் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். அதனால் இன்றுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தை தேடினாலும், நீ எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் உனக்கு கிடைக்கும். இன்று விடியல். இப்பொழுது உன்னுடைய மனதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நினைத்துக்கொள். அது சிறிய விஷயமோ பெரிய விஷயமோ உடனடியாக கிடைக்க வேண்டும். சாயி, எனக்கு இன்றுக்குள்ளே இந்த நல்ல விஷயம் நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று நீ நம்பும் விஷயம் எது, உனக்கு பிடித்த விஷயம் எதுவாக இருந்தாலும் என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ கேள். நிச்சயமாக இந்த நாள் முடிவதற்குள், இருட்டுவதற்குள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். இது நான் வெறும் ஆறுதலுக்காக சொல்லவில்லை. எப்பொழுதும் சொல்வது போல இது ஆறுதலான ஒரு வார்த்தையே கிடையாது. நான் செய்து தருகிறேன் என்று உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன். அப்பொழுது நான் வாக்கு மீறுவேனா? ஒரு பொழுதும் வாக்கு மீறவே மாட்டேன். நம்பிக்கையோடு என்னை நெருங்கி வரும் ஒவ்வொருவர்களுக்கும் நான் நிச்சயமாக உதவி செய்கிறேன். அதுவே நம்பிக்கை இல்லாமல் பார்ப்போம், போய்தான் பார்ப்போம், கேட்டுத்தான் பார்ப்போம் என்று செய்பவர்களுக்கு எப்பொழுதுமே நான் உதவி செய்வதே கிடையாது. அவர்களை நான் கண்டு கொள்வதும் கிடையாது. ஆனால் நீ என்னை நம்பி கேட்டாயானால் நிச்சயமாக நல்லது நடக்கும். கண்ணை மூடிக்கொண்டு உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள். இந்த அப்பா தூக்கி கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கிறேன். இந்த அப்பாவை உண்மையாக சயப்பா என்று சொன்னாலே போது ஓடி வந்து விடுவேன். என்னை நம்புபவர்களுக்கு நான் நல்ல தகப்பன், என்னை நம்பாதவர்களுக்கு நான் ஒரு கல்லாகத்தான் தெரிவேன். அதனால்தான் எப்பொழுதும் உங்களிடம் சொல்வேன், என்னை நம்புங்கள். நீங்கள் நம்பினால் மட்டும்தான் நான் என்னென்ன செய்கிறேன், என்னென்ன செய்யவில்லை, என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் லீலைகளை நிகழ்த்துவேன் என்பது உங்களுக்கு புரிய வரும். ஆனால் எதுவுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பௌர்ணமி விடியலில் நான் உனக்கான விஷயங்கள் அனைத்தை நிச்சயமாக சத்தியமாக உன் வாழ்க்கையில் இன்றே பலிக்கும். எத்தனை நாள்தான் நீயும் உன் வாழ்க்கையை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருப்பாய்? இனிமேல் என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று. இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களும் பல நல்ல விஷயங்களையும் நீ காண்பாய். உனக்கு பிடித்தது போலவும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போலவும் நிச்சயமாகவே நடக்கும். நீ நல்ல பிள்ளை தங்கமே. ஒரு நாளும் யாருக்கும் எப்பொழுதும் எந்த துரோகத்தையும் நீ நினைக்கவே இல்லை. அப்படி இருக்கும் பிள்ளைக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டுமல்லவா? அதுவும் என்னுடைய தங்கமான பிள்ளைக்கு பிடித்த விஷயங்களையே செய்ய வேண்டும் தானே? அதனால்தான் உனக்கு பிடித்த விஷயங்களையே செய்து தரலாம் என்று, உனக்கு என்ன வேண்டும், உனக்கு ஏது தேவை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அதுவே செய்து கொடுத்து விடலாம் என்று ஓடோடி வந்துவிட்டேன். உன்னுடைய ஆசைகள் என்னவோ அது கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நீ எதை துளைத்துவிட்டு இப்பொழுது இது கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறதோ அந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். எதுவுமே என்னிடம் இல்லையே, என்னுடைய உறவு இல்லையே, என்னுடைய வாழ்க்கை இல்லையே, என்னுடைய பிடித்தமான எந்த ஒரு விஷயமும் என்னிடம் இல்லையே என்று நீ இதற்கு மேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே அல்ல. நிச்சயமாகவே உன் வாழ்வில் நீ கொடுத்து வைத்தவளாகவும் அதிர்ஷ்டமான பிள்ளையாகவும் மாற இருக்கிறாய். யாரெல்லாம் உன்னை பார்த்து இவள் அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று சொன்னார்களோ, இனிமே உன்னை பார்த்து இவள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி என்று சொல்லி உனக்கு முன் அவர்கள் சொல்லாவிட்டாலும் உனக்கு பின் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் சில பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். நீ வளர வளர உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படத்தான் செய்வார்கள். ஆனால் அதையெல்லாம் பார்த்து பயப்பட்டால் வாழ்க்கையில் வாழ முடியுமா? அதனால் அதையெல்லாம் பார்த்து பயப்படாதே. என்னென்ன உன் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் நிச்சயமாக சத்தியமாக உன் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். நீ என்னுடைய பிள்ளை என்பதினால் உனக்காக நான் வேக வேகமாக எல்லா விஷயங்களையுமே செய்வேன். அதுவும் என்னுடைய நம்பிக்கையான பிள்ளை. நம்பிக்கை இல்லாதவர்களுக்குத்தான் நான் கல். நம்பிக்கையோடு என்னை வணங்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் நல்ல ஒரு அப்பா. அதற்கு பிறகுதான் நான் தெய்வம்.
நான் அப்பாவாக இருந்து தன்னுடைய பிள்ளைக்கு கண்ணீரை துடைத்து வைத்து அவளுக்கு பிடித்த அன்பான விஷயங்கள் அனைத்தையும் கொடுத்து உண்மையான உறவை கொடுத்து அவளுக்கு என்னென்னலாம் தேவையோ அனைத்தையுமே தந்து வாழ வைப்பேன். நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லாம் இனி திருப்திகரமாகவும் உனக்கு பிடித்தது போலவும் நடக்கும். போதுமா? இன்னும் உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை முழுமையாக சொல்லிவிட்டேன். இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதற்கு மேல் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறாய் தங்கமே? உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நடக்கப் போகிறது, சந்தோஷம் வரப்போகிறது என்று சொல்லிவிட்டேன். இதற்கு மேலும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. அமோகமான விஷயங்கள் நடக்கப் போவதினால் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் திருப்தியாகவே இருக்கும். நிறைய ஆசைகளோடு இருந்தாலும் எதுவுமே நடக்காமல் இருக்கும் பொழுது எவ்வளவு வலி வலிக்கும் என்பதை நான் உன்னுடைய மனதிலிருந்து நன்றாகவே உணர்கிறேன். தங்கப்பிள்ளையே, உன்னுடைய ஆசைகள் இதுவரைக்கும் நடக்காமல் உன்னை தொந்தரவு செய்து கொண்டு இருந்தது. ஆனால் இதற்கு மேல் அப்படியெல்லாம் ஒரு காலமும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே தவறாக நான் அனுமதிக்கவே மாட்டேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பிடித்தமானதும் உனக்கு தேவையானதும் நிச்சயமாகவே நடக்கும். பொறுத்திரு, எல்லாம் நல்லது நடக்கும். இன்னும் எத்தனை நாட்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்பது நன்றாக என்னுடைய காதுக்கு வந்து சேர்கிறது. பொறுத்திருந்து விட்டாய் தங்கமே. நான் செய்ய வேண்டிய வேலை துவங்கிவிட்டேன். இனி கொஞ்ச நாள் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கப் போகிறது. அதற்காகத்தான் பொறுத்திரு என்று சொல்லிவிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் கூட கிடையாது. இன்றுக்குள்ளேயே உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடந்துவிடும். இனிமே உன்னுடைய நல்லபடியாக உன் வாழ்க்கையில் தூக்கங்கள் வரும். ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? நீ தூக்கமே இல்லாமல் தவித்து கொண்டுதான் இருக்கிறாய். நேற்று இரவு கூட கண் விழித்துதான் நீ இருந்தாய். அதையெல்லாம் பார்த்துவிட்டுத்தான் நான் காலையிலேயே ஓடி வந்து இந்த வரத்தை உனக்கு நான் தந்துவிட்டேன். போதுமா என்னுடைய செல்லமே? வாழ்நாள் முழுவதும் தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுவே உடம்புக்கு கேடாக மாறிவிடும். நீ நேரத்திற்கு தூங்கு, நேரத்திற்கு சாப்பிடு, நேரத்திற்கு உன்னுடைய வேலையை செய். நிச்சயமாக நானும் சொன்னபடி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்து தருகிறேன். இன்று நடக்கப் போகும் சந்தோஷமான விஷயத்தின் மூலமாக இனிமேல் உனக்கு அமைதியான தூக்கமும் அமைதியான நல்ல நல்ல விஷயங்களும் எப்பொழுதும் நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து உன்னை வாழ வைப்பேன். பொறுத்திருந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும். அவசரப்பட்டால் எல்லாம் கைவிட்டு போகும். அவசரம் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி கேட்டு வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இரு. எல்லாம் நல்லதே நடக்கும்.